இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னென்னா, இப்போ நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்கலாம், இது முழுக்க முழுக்க கரும்பு தான். இந்த கரும்பில் இருக்கக்கூடிய ஃபால்ட்ஸ் என்னென்ன, அந்த கரும்பு வளர்றதுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை வந்து இப்போ பார்க்குறத வந்து இன்னும் ஒரு 6 மாதம் இதை கழித்து நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்கிறத நான் அப்புறம் போல் சொல்கிறேன். இப்போதைக்கு இப்படி இருக்கக்கூடிய கரும்பு எப்படி நம்ம டெவலப் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக சொல்கிறேன். நல்லா பாருங்கள், பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா கரும்புலையும் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கரும்போட இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதமான கரும்பு. இது வந்து 3வது போகம். 3வது போகத்தில் 6 மாதமான கரும்பை தான் நீங்கள் பார்க்குறீங்க. எந்த அளவுக்கு இதுக்கு ஊட்டச்சத்து கம்மியாக இருக்குன்னா, அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஊட்டச்சத்து மட்டும் இல்லை, தண்ணீரோட அளவுமே இந்த கரும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கு பெரிய காரணம் வேறு ஒன்றும் கிடையாது. என்னுடைய தோட்டத்தில் சரியான கிணற்றுல வந்து அதிகமான தண்ணி இல்லாத காரணத்தினாலும், சில டெக்னிக்கல் ஃபால்ட் ஆனது காரணத்தினாலும், அதாவது மோட்டார் விஷயத்தில் வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் ஆனதுனால கரும்போட வளர்ப்பு தன்மைங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாயிருச்சு. இப்போ நீங்கள் ட்ரிப்லேயும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடையில் போட்டு விட்டோம்னா, இப்போ இந்த இடத்துல ஈரப்பதம் இருக்குல்ல, இதே ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எல்லா இடத்துலையும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ட்ரிப்பில் இருக்கக்கூடிய உள்ள பூமிக்குள்ளே பதிக்கக்கூடிய ட்ரிப்பில் இது இந்த மாதிரியான ஃபால்ட்டுங்கிறது வருது. இப்போ அதெல்லாம் எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பின்னாடிகளில் பார்க்கலாம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரும்போட நிலைமையை பார்த்துட்டிங்களா, உட்பகுதியில் இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு இதோட வளர்ச்சிங்கிறது எந்த அளவுக்கு மட்டமாக இருக்குங்கிறது நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு குறைவாக இருக்குது, மட்டங்கிற வார்த்தையை விட குறைவாக இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ரொம்ப காஞ்சு இலையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, இலையெல்லாம் மொத்தமாக நல்லா காஞ்சு போச்சு. சரியான தண்ணிங்கிறது ட்ரிப்பு மூலமாக இதுக்கு சென்றடையலை. மெயின் காரணம் ட்ரிப்பு வந்து பூமிக்கு உள்ளே பதிச்சிருக்கான். பூமிக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒருவேளை இதில் உள்ள சிக்கலை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். பூமிக்குள்ளே இருக்கிறதுனால இதோட சிக்கலை சரியாக புரிஞ்சிக்க முடியலை. உண்மையிலே தண்ணி பற்றாக்குறையினால தான் இந்த மாதிரி ஆகுதா அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். போன்ற விவசாயம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் நான் தொடர்ந்து பதிலளிக்க தயாராக இருக்கேன். அதுக்கப்புறம் அரசியல் சம்மந்தப்பட்ட விவாதங்களையும் நம்ம இதில் பாதிப்போம். ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.